பல சங்கடங்கள் எங்களுக்கு. தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கணும். இப்படியே தவணை கேட்டுக்கிட்டு போனா எப்படி? நான் என்ன மார்வாடிக்காரனா? அட உங்களுக்கு வசதி போறலன்னா சொல்லுங்க, கல்யாணத்தை எளிமையா நடத்திப்போம். வணக்கம். வணக்கம் சார், 3 பெண்களுக்கு ஒரே பந்தல கல்யாணம் செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மிஸ்டர் சிவராமன். மத்த வரங்கள் படிய மாட்டேங்குது, அதான் டிலேக்கு காரணம். மிஸ்டர் ராகவன், நிச்சயமாகாத மாப்பிள்ளைகளுக்காக நிச்சயான கல்யாணம் நிக்கணுமா? உங்க புள்ள மஞ்சுக்காவை பார்க்க வந்துட்டு கமலாக்காவை தான் கட்டிக்கிறேன்னு ஏன் சார் வம்பு பண்ணணும்? அதனால வந்த குழப்பம்தான். மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாம எப்படி சார் மத்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ண முடியும்? அப்படியே செஞ்சாலும் இது பேச்சு கிடமாகாதா? இந்த பாருங்க மிஸ்டர் சிவராமன், உங்க மூத்த மகளுக்கு நாள் கடந்து கல்யாணம் ஆகலாம், இல்ல கல்யாணமே நடக்க முடியாத அளவுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கலாம். அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. என் மகனுக்கு லீவு முடிய போகுது, அதுக்குள்ள இந்த கல்யாணம் நடந்தாகணும். மிஸ்டர் ராகவன், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நிச்சயமான இந்த கல்யாணம் நடக்கல, நான் கதிரேசனுக்கு வேற இடத்துல கல்யாணத்தை முடிச்சிருவேன். எவ்ரிதிங் ஓகே சுதா, பிளேன் டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. இந்தா நீங்களே வச்சுக்கோங்க, இங்கிருந்து அவர் கண்ணில் பட்டுடும். ஓகே, நாளைக்கு 3:15 மணிக்கு பாம்பே ஃபிளைட். நான் இங்க வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். வேண்டாங்க, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கே வந்துடுறேன். நீங்களும் அங்கேயே வந்துருங்க. சுதா, நான் மெட்ராஸ்க்கு டாட்டா சொல்லிடுறேன், நீ உன் புருஷனுக்கு டாட்டா சொல்லிடு. சொல்லிட்டு போனா நாம போன மாதிரிதான். மனசுக்குள்ளே சொல்லிக்கோ. அதை நான் எப்பவோ சொல்லிட்டேனே. டார்லிங், நாளைக்கு சந்திக்கிறேன். கல்யாணம், கச்சேரி, கொண்டாட்டம் எல்லாமே வேடிக்கை நமக்கு. அதில் இடையில இருக்கிற வயசு வித்தியாசத்தை உங்க அதிகமான அன்புனாலையும் கவனிப்புனாலையும் தான் ஈடுகட்டணும். கவனிக்காம விட்டுட்டா கார் மட்டும்தான் துருப்பிடிச்சு போகும் இல்ல, கவனிக்கப்படாத மனைவியோட மனசும் துருப்பிடிச்சு போயிடும். என் தவறுகளை இப்ப நான் உணர்றேன் புஷ்பா. அது சரி, அவங்க 2 பேர் பயணத்தை தடுத்து நிறுத்த போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதானே? புஷ்பா, நடக்கிற காரியமா இது? நான் ஒரு மில்லியனர். போலீஸுக்கு போனா மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே போயிரும். அப்புறம் வெளியே தலை காட்டவே முடியாது. என்னால அவளை தடுத்துட முடியாது, போலீஸாலையும் அவளை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா புஷ்பா வாழ முடியும். எஸ் புஷ்பா, மை பிரஸ்டீஜ் இஸ் அட் ஸ்டேக். நீதான் காப்பாத்தணும். என்ன காப்பாத்தணும்? என் சுதாவை காப்பாத்தணும், எங்க கல்யாணத்தை காப்பாத்தணும். இது ஒன்னால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ். என்னம்மா? அம்மாவை பார்க்கணும். கொஞ்சம் இருங்க, பாத்துட்டு சொல்றேன். புஷ்பா வந்திருக்காங்க, உங்களை பார்த்து பேசணுமா? ஐயோ,
நான் இருக்கேன்னு சொல்லிட்டியா? இல்லைங்கம்மா, உள்ள போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன். சரி, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டேன். சரிங்கம்மா. அம்மா வீட்டுல இல்லைங்க. இல்லையா? எங்க போயிருக்காங்க தெரியுமா? தெரியாது. எங்க போறீங்க? நில்லுங்க. வீட்டுல இருக்காங்களா இல்லையா நானே பாக்க. நீங்க போக முடியாது. நீ என்ன தடுக்க முடியாது. என்னம்மா புரியாம பேசுறீங்க? உங்களை பார்க்க அவங்க விரும்பல. உங்களுக்கு புரியுதா? ஹீரோயினுக்கு நாளைக்கு பிறந்த நாள், ஞாபகம் இருக்கா? ஹீரோயினா? நீங்க ஹீரோனா அப்புறம் யாரு ஹீரோயின்? ஓ, இப்ப ஞாபகம் இருக்கா? மறப்பனா? ஞாபகப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. அப்புறம் நாளைக்கு நீங்க எங்க வீட்டுல தான் சாப்பிடணும். விருந்து சாப்பாடா? சேமியா பாயசம் உண்டு. வெரி குட், காத்துட்டு இருக்கேன். இத பாருங்க, மறுபடியும் என்ன கம்பெனில வேலை சேர்த்துட்டாங்க. இத பாருங்க, ஆர்டர்ஸ். மேனேஜரா ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. கமலா, நாளையில இருந்து டிபன் கேரியர் ரெடி ஆகட்டும். எனக்கு அதுலதான் சாப்பாடு. என்ன ஹீரோ சார், எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணமா இருந்துட்டு இப்ப சைலண்டா இருக்காரே, அதான்ப்பா அவரோட பெருந்தன்மை. நீங்க என்ன விட வயசுல சின்னவரா இருந்தாலும் பரவாயில்ல சார். என்ன இது? என் கடமை தான் செஞ்சேன். பேப்பர் போட்டுட்டு சைக்கிள் நீங்க தெரு தெருவா சுத்துறத பார்த்தேன். மேலெடுத்து கருதி உங்களுக்காக வாதாடினேன். அது இப்ப நிறைவேறியிருக்கு. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளே செஞ்சு கடனாளி ஆக்குங்களே சார். கூடிய சீக்கிரம் உதவி எதிர்பார்த்து உங்க முன்னாள் நினைப்பேன். சொல்லுங்க ஹீரோ, என்ன செய்யணும்? இந்த உடம்பை சீர்பா தச்சு பண்ணுமா? கேட்க வேண்டியதை நாளை கேட்கிறேன். இப்பெல்லாம் நீ அந்த நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வர. கோவிலுக்கு வர்றவங்க எல்லாம் தன்னை பார்க்கத்தான் வர்றாங்கன்னு கோபுரத்துல தொங்குற வவ்வா நினைச்சுக்குமா? அப்படின்னா நீ பார்க்க வந்த தெய்வம் யாரோ? வீட்டுல அம்மா இருக்காங்களா இல்லையா? இல்ல, வெளியில போயிருக்காங்க. கிழக்கே உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கே உதித்தால் நடுவுல பாத்தியா, சந்திக்க வேண்டிய கட்டம் வந்தாச்சு. அதாவது அந்த லிஸ்ட்ல உன்னுடைய பேரு வந்தாச்சு. லிஸ்டையே கிழிச்சு எறிகிற நேரம் வந்தாச்சு. எஸ், நீதான் அந்த லிஸ்ட்ல கடைசின்னு சொல்ற இல்லையா? எனக்கு அவசரமான வேலை இருக்கு, இருந்தாலும் உனக்காக 1/2 மணி நேரம் செலவு பண்ண தயாராயிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம சந்திக்க முடியுதோ இல்லையோ. என்னடான்னு கேட்டவ இல்லையா நீ? சவால் விட்டவ இல்லையா நீ? இன்னைக்கு உன்னை ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மட்டும் இல்ல, சுவைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சேர்த்து கிடைச்சிருக்கும் போது அதை நழுவ விட்டுடுவேனா? இப்ப கமல் ஒரு புதிய திசையை நோக்கி பயணமாக்கிட்டு இருக்கான். இதுக்காகவே அம்மாவை தாஜா பண்ணி வெளியில அனுப்பிட்டேன். நீ திருத்தினியே என்னோட தம்பி நல்ல பிள்ளை ஆயிட்டான், ஸ்கூல்ல இருக்கான். இப்ப உன்னை காப்பாத்த யாருமே கிடையாது. நேரத்துக்கு ஓடி வந்து உன்னை வில்லன் கையில இருந்து காப்பாத்த உனக்கு நீ எந்த ஹீரோவும் கிடையாது. மரத்துல இருக்கிற பழத்துக்கு நான் என்னைக்குமே கல்லறிஞ்சதில்லை. அதுவா வந்து என் கையில விழறதுதான் வழக்கம். அன்னைக்கு நீ என்ன தூக்கி எறிஞ்சு பேசினே, துச்சமா பேசினே. இருந்தாலும் இன்னைக்கு நான் துச்சாதன நான் மாற மாட்டேன். I leave it to you. இது எரிஞ்சு முடியறதுக்குள்ள நீயே சம்மதிச்சா விவேகம் புரிஞ்சவன் அர்த்தம்.
It's all right. பாத்தீங்களாப்பா, மணி 3 ஆச்சு, புஷ்பாவை இன்னும் காணோம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் நம்ம ஹீரோவையும் காணோம். ஏன் கமலா, ஹீரோ உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்க போறேன்னு சொன்னாரே, என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிற? அதுவா, ஊர்ல நமக்கு 60 ஏக்கரா நிலம் இருக்கு இல்லையா, அதுதான் கேட்பாரு. கேட்டாலும் கேட்பாரு. ஏன்னா அது நம்ம இல்லையே. The last in the list, lost at last. இப்போ அது புரியுதா? இந்த கமாலை யாருமே ஜெயிச்சது கிடையாது. நீயா ஜெயிச்ச? ஜெயிச்சது நான் தான். நீயா உன் தலையில மண் அள்ளி போட்டுக்கிட்டு இப்ப என்ன வளர்ற? என் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு உன் திட்டத்திலையும் மண்ணள்ளி போட்டேன். உன்கிட்ட ஏமாந்து போய் என்ன நான் எழுந்துட்டுதான் நினைக்கிறியா? என்னையே இழந்து உன்னைத்தான் ஏமாத்திட்டேன். உன்கிட்ட பேசி உன்னை தடுக்க முடியாது. என் பெண்மைய பணைய வச்ச நேரத்தோட விளையாடினேன். பெண்மையும் போச்சு, நேரமும் போச்சு. அதான் பிளேனும் போயிடுச்சு. கடியாரத்தை பாக்குறியா? அத அப்பவே நிறுத்திட்டேன். கை கடியாரமும் உன் கையில இல்ல, இங்க இருக்கு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருந்தலாம்னு நினைக்கிறியா இல்ல அடுத்த திட்டம் தீட்டுறியா? இன்னைக்கு தவறுன பயணத்தை நாளைக்கோ இல்ல இன்னொரு நாளைக்கோ தள்ளி போடலாம்னு கனவு காணாது. இதுக்கு உனக்கு தைரியம் கிடையாது. சவால்ல நீ தோத்துருக்கலாம், ஆனா உன் தைரியத்துக்கு முன்னால நான் சரண்டர் ஆயிட்டேன். Hats off to you, Pushpa. Hats off to you.
சொல்லிட்ட? அரட்டியா கூட இருக்க, ஆனா இப்படி அடங்கா பிடாரியா இருக்காது. சரி சரி, குழந்தைதான், பிறந்த நாள் அதுமா, ஏன் இப்படி திட்டிக்கிட்டீங்க? ஹீரோ வந்துகிட்டு இருக்காரு. வாங்க ஹீரோ, வாங்க. உங்களை விருது கூப்பிட்டு காக்க வச்சுட்டோம், மன்னிக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்ல போனா நான் தான் லேட். விருந்துக்கு என் வேண்டு கூட சொல்லிடுறேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு காதை தீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு எங்க அப்பா. சொல்லி சார், பல நாளா கஷ்டப்பட்டு அழகான ஒரு சித்திரத்தை ஆசையோட வரைஞ்சு அதுக்காக அருமையான ஒரு ஃப்ரேம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா உயிருக்கு உயிரான அந்த ஓவியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஸ்பாயில் ஆயிடுச்சு. மை கொட்டி கரைப்பட்டு போச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு உண்மையான ஓவியனுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி அந்த ஆண்டவனுக்கு கூட கிடையாது. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் இந்த பிரேமுக்கு ஒரு சித்திரம் தான். புதிர் போட்டு பேசுற மாதிரி ஒண்ணுதான் சார். புரியும்படியாவே கேட்கிறேன். வரைஞ்சு கெட்டு போன அந்த ஓவியத்துக்கு பதிலா வரையாத இந்த எழில் ஓவியத்தை உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு புஷ்பாவுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டியது போக இப்ப புஷ்பாவையே பரிசா கேட்கிறேன். புஷ்பாவை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். மூத்த பெண்ணுக்கும் ஒரு மாப்பிள்ளை நிச்சயமான பிறகுதான் சொல்லணும்னு நினைச்சேன். கல்யாணம் ஒன்னாத்தானே நடக்க போகுது. நல்ல விஷயங்களை முன்கூட்டியே சொல்றதுல தப்பு இல்லைன்னு தான் இப்ப சொல்லிட்டேன். உங்க பதிலுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். புஷ்பா, ஒருத்தர் முறைச்சு பாக்குற விளையாட்டு ஞாபகம் இருக்கா ஹீரோ சார்? அன்னைக்கு உங்களை சிரிக்க வச்சு நான் ஜெயிச்சேன். இன்னைக்கு என்ன அழ வச்சு நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நான் தோத்துட்டேன் ஹீரோ. உங்ககிட்ட தோத்து போனா எனக்கு பெருமைதான். ஆனா ஒரு அயோக்கியம் கிட்ட வேற விதத்துல தோத்து போயிட்டேன். ஆனா 2 விஷயத்துல நான் ஜெயிச்சிட்டேன் சார். சுதாவை காப்பாத்திட்டேன், கல்யாணங்கிற இன்ஸ்டிடியூஷனை காப்பாத்திட்டேன், அழியக்கூடாத கணவன் மனைவிங்கிற உறவை காப்பாத்துறதுக்காக இழக்க கூடாதது நான் இழந்துட்டேன். எடுத்துக்கிட்ட முடியல சார் இது. ஏன்னா நானும் ஒருத்தர் மனசார நினைச்சேன். சமையல் கட்டை விட்டு வெளியே வராத கமலா அக்காவே நேசித்திருக்காளே. நேசிக்க மாட்டேனா? யார நேசிச்ச? கமலா அக்கா நேசிச்ச இதே தெய்வத்தை தான். ஆசைகளை வளர்த்துக்கிட்ட நமக்கு அது வெளிப்படுத்த தைரியம் இல்லையா, இல்ல நேரம் சரியா அமையலையான்னு தெரியல. ஆனா கமலா அக்காவோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கு என்னோட ஆசைகளை ஒரு தெரியாம அழிச்சுக்கிட்டேன். ஆசைகளை மட்டும் நீ அழிச்சுக்கல புஷ்பா, உன்னையே நீ அழிச்சுக்கிட்ட. அந்த கமலை பத்தி எனக்கு தெரியும். அவன் ஒரு அயோக்கிய, எனக்கும் தெரியும். கல்யாணத்துல மாப்பிள்ளை அழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை ஊர்வலமா அழைச்சுக்கிட்டு வந்து எங்க வீட்டு மாப்பிள்ளை பாத்தீங்களான்னு ஊராருக்கெல்லாம் பெருமையா காட்டுவாங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளைய ஊர்வலமா அழைச்சிட்டு வர முடியாது. தெரு தெருவா காரி துப்புவாங்க, அதுவும் எனக்கு தெரியும். சரி சரி, புருஷனா வரப்போறவன இனியும் மரியாதை குறைவா பேசாது. இன்னமும் அவன் மேல எனக்கு மரியாதை வரலையே சார். நான் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம்
வருமோ என்னவோ, அதுவும் கஷ்டப்பட்டு பழகிக்கணும். ஏன் புஷ்பா, கல்யாணம் பண்ணிக்க சம்மர்ச்சிட்டான்றதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லையே? இந்த புஷ்பா விட மாட்டா. என்ன போலீஸ் கேஸ்ல மாட்டி நியூஸ் பேப்பர்ல அச்சாக வேண்டிய பேரெல்லாம் கல்யாண பத்திரிகைல அச்சாக வேண்டி இருக்கேன்னு பாக்குறேன். புஷ்பா, உன்னுடைய இழப்பை என்னால் ஒப்புக்கொள்ள முடியலனாலும் நிச்சயமா அதுல ஒரு நோபல் பர்பஸ் இருக்கு. மனித குலத்தை உருவாக்குறது பிரம்மாவோ என்னவோ, ஆனா ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்குறது பெண் தான். அத நீ நிரூபிச்சிட்ட. இந்த நன்றி கட்ட ஜன்மத்தை மன்னிச்சிருங்க சார். நான் உங்களை ஏமாத்திருக்கேன். ஏமாத்தமே இல்லைன்னு சொல்லி இனியும் என்னை ஏமாத்தி விரும்பல புஷ்பா. நாம 3 பேருமே ஏமாந்தவங்க தான் சார். நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சதே எல்லாம் இல்லாத ஒரு தோழிக்கு ஒரு கற்பனை விலாசத்துக்கு லெட்டர் மூலியமா எழுதி தெரிவிச்சேனே, ஏமாந்தவங்க லிஸ்ட்லயே எனக்கு தான் முதல் இடம். உரிமையோட இப்ப உங்ககிட்ட சில வார்த்தைகள் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். பாவம், நீங்க போகும்போதும் வரும்போதெல்லாம் தட்டி தட்டி உங்களை கூப்பிட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். அப்புறம் நீங்க விரும்பியோ விரும்பாமலோ எங்க குடும்பத்துல ஒன்னா கலந்துட்டீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இன்னொரு விதத்துல ஏமாந்து நிக்கிறேங்க மஞ்சுளாவுக்கு நீங்க தான் சார் வாழ்வு கொடுக்கணும். நீங்க தான் வாழ்வு கொடுக்கணும். உங்களை ஏமாத்தினவங்கிறத மறந்துட்டு உங்களால ஒன்ஸ் நேசிக்கப்பட்டவங்கிற முறையில கேட்டுக்கிறேன். மஞ்சுளா அக்காவை நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சார், கல்யாண ஏற்பாடெல்லாம் உடனே ரெடி பண்ணணும். முகூர்த்த தேதி என்னைக்கு வச்சுக்கலாம்? 2 பெண்களுக்கு மாப்பிள்ளை நிச்சயமாய். முதல் பெண்ணுக்கு மாப்பிள்ளை முடிவாகல, அது அப்படியே இருக்கு. 3ஆவதா முடிவு செய்யப்பட்ட முதல் மாப்பிள்ளையா என்ன நீங்க ஏத்துக்கணும். உண்மையாவா சொல்றீங்க? ஆமா சார். என் பொண்ணு மஞ்சளா அவ்வளவு கொடுத்து வச்சிருக்காளா? எதுக்கும் மஞ்சளாவோட அபிப்பிராயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. மஞ்சு, அப்பா, இந்த விஷயத்தை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். கல்யாணங்கிறது வெறும் காணல் நீர் தான் என்கிற முடிவுக்கு வந்த நேரத்துலதான் கணவன் மனைவி என்கிற உறவுக்கு ஒரு புது இலக்கணத்தை சொன்னவரை நான் சந்திச்சேன். அவருடைய உயர்ந்த எண்ணங்களுக்கு நான் அடிமையானேன். ஆனா அங்கேயும் எனக்கு ஏமாற்றம் தான் ஏற்பட்டது. என் தங்கச்சிங்க நல்வாழ்க்கைக்கு நான் குறுக்க நிக்கிறதா தோணுச்சு. அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அப்போ மஞ்சுளாமா, யாரு? நான் தாமா. இந்த கைப்பைய மறந்து போய் என் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா இது கோலம்? தெரியல, கலைஞ்சு போன கோலம். மனப்பூர்வமா நானே ஏத்துக்கிட்ட கோலம். மூத்த ஒருத்தியால மத்தவங்க கல்யாணம் ஏன் தடைப்பட்டு நிக்கணும்? இவளுக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா? அதுக்காக இப்படி விதவை மாதிரியா? புருஷனை இழந்தவதான் விதவை ஆகணுங்கிறது இல்ல. புருஷனே கிடைக்காதவளும் விதவைதான். இந்த குங்குமத்தை நெத்தியில இட்டுக்குங்க. மத்தவங்க வந்து இந்த கோலத்துல உங்களை பாக்குறதுக்கு முன்னால இந்த குங்குமத்தை நெத்தியில இட்டுங்க. வேண்டாம், நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. வேண்டாம், என்ன விட்டுடுங்க. நான் இப்படியே இருந்தது. இப்படியே இருக்கு, நான் விட மாட்டேன். ஏற்கனவே நான் எடுத்த முடிவை உங்களுக்கெல்லாம் சொல்ல நினைத்தது சொல்லாமல் போனது, சொல்ல நினைத்தது சொல்லாமல் போனது, ஊமை என்றானது, கனவு கண்ட விழிகள், பாவம் இலவு காத்த கிளிகள், நினைவுகளே காதல் நினைவுகளே, சொல்ல நினைத்தது சொல்லாமல் போனது.
வந்தோரை கரையேற்றி அனுப்பும் தோணி தான் மட்டும் தண்ணீரில் மிதக்கும். எல்லோருக்கும் மேலேற உதவும் ஏணி தான் மட்டும் தரை மீது கிடக்கும். நினைவுகளே காதல் நினைவுகளே சொல்லத்தான் நினைத்தது உள்ளத்தான் துடித்தது. என்ன கமல், தாலி கயிற கட்டச்சிட்டா பாத்தியா எங்க புஷ்பா? என்ன ஒரு மனுஷனாவே மாத்திட்டார் ராகவன். ஏன் புஷ்பா, ஹனிமூன் எந்த ஊரு? அவரை கேளுங்க. அவரையா? ஷாக்கா இருக்கா? என்னடான்னு கூப்பிட்ட புஷ்பாவா அது? தாலி கயிறு கழுத்துல ஏறின உடனே உங்க மேல மரியாதை தன்னால வந்துருச்சுங்க. ஹீரோ சார் வாங்க. மிஸ்டர் சிவராமன் உட்காருங்க. நீங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த வீடே வெறிச்சோன்னு இருக்கு. அந்த கல்யாண போட்டோ தான் எனக்கு கம்பெனி. நான் இன்னைக்கு ஆபீஸ்ல மேனேஜரா ஜாயின் பண்ண போறேன். அதுக்கு காரணமா இருந்தவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சார். எனக்கும் பாம்பேக்கு போஸ்டிங் வந்திருக்கு. தியாகத்தால உயர்ந்த ஹீரோ சார் நீங்க. தயவு செஞ்சு என்ன ஹீரோன்னு கூப்பிடாதீங்க. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? உங்க 3 பெண்கள்ல யாரு ஹீரோயின்? 3 பெண்களும் தான். அவங்கள யாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்கலையே, நான் ஹீரோவா?